நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு கிருபை ப்ராஃபட்டிக் வாய்ஸ் செய்திகள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு விசேஷத்தை ஒரு செய்தி நம்ம கேட்க போறோம். கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் போல செய்திக்கு போவது முன்பதாக ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு அழகான பாடல் பாடி ஆண்டவர் துதிச்சு செய்திக்கு கடந்து போவோமா? எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர், ருசித்து பாருங்கள். அவர் தோள்களில் என்னை தகப்பன் போல் என்னாலும் சுமப்பாரே. ஒரு தாயை போல் என்னை மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. அவர் தோள்களில் என்னை தகப்பன் போல் என்னாலும் சுமப்பாரே. ஒரு தாயை போல் என்னை மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. கர்த்தர் நல்லவர், நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர், ருசித்து பாருங்கள். பலவீனனை பலவான் என்று அவர் சொல்ல வைப்பாரே. சுகவீனனை சுகவானனாய் எழும்பச் செய்வாரே. பலவீனனை பலவான் என்று அவர் சொல்ல வைப்பாரே. சுகவீனனை சுகவானனாய் எழும்பச் செய்வாரே. கர்த்தர் நல்லவர், நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடலை நீங்க யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், கேட்கலாம். உங்களுடைய குடும்ப ஆராதனையில நீங்க பாடலாம், சபையில நீங்க பாடலாம். கர்த்தர் நல்லவர்ன்றத ருசித்து பாருங்கன்ற அதுவே அழகான பாடல் அநேகரை ஆஸ்வதிக்கும்படியாக நாங்க பாடியிருக்கிறோம். அதை கேட்டு நீங்களும் பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த யூடியூப் லிங்க்ல அந்த பாடலோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா தவறாம அந்த பாடலை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த பாடல் பாடினோம். அந்த பாடலோட வரிகளில் வருகிற அந்த வசனத்தை குறித்து தான் இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 34:8 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை, ஏராளமான சாட்சிகளை செய்யணும்னு சொல்லி ஆர்வமாக காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை உங்க வாழ்க்கை நீங்க ருசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி வாயிலாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. எங்க நம்ம வாழ்க்கை போய்கொண்டு இருக்குது? நம்ம வாழ்க்கையில சுவாரஸ்யமாவே இல்லையே, உப்பு சப்புன்னு இருக்குது. நம்ம வாழ்க்கை ருசி உள்ளதாகவே இல்லையே, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமேன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சாரமில்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்குமேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த நாள்ல செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம், அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இயேசு நம்ம வாழ்க்கையில இல்ல. அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி தருது நம்மளுக்கு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக, ருசி உள்ள ஒரு வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள மீனிங்ஃபுல் வாழ்க்கையாக மாறணும்னா நம்ம வாழ்க்கையில இயேசு அத்தியாவசியமா தேவை. ஹல்லேலூயா. பைபிள்ல அநேக காரியங்கள் இதனால நம்ம பார்க்க போறோம், மெடிடேட் பண்ண போறோம். அவங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதே காரியங்களை, ஏன் அதுக்குன்னு மேலான காரியங்களை நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வதற்கு போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா.
நாள் வரைக்கும் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, யோசித்து கொண்டு இருக்கிறீங்க, விட தெரியாம குழம்பி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த செய்தி வாயிலாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வருவதற்காக ஆர்வமா காத்து கொண்டு இருக்கிறார். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வாசல் படியில நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறாராம். யாரு திறப்பாங்களோ அவங்களுக்குள்ள வந்து அவர் வாசம் செய்வாராம். ஹல்லேலூயா. உங்க வீடுகளுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க பிசினஸுக்குள்ள, உங்க பொருளாதாரத்துக்குள்ள கர்த்தர் கடந்து வருவதற்காக ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறோமோ அவங்க வாழ்க்கை நிச்சயமாக ருசி உள்ள வாழ்க்கையா தான் இருக்கும்னு சொல்லி வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ருசின்னு சொல்லும் போது நான் யோசிச்சு பார்க்கிறேன். அம்மா பாருங்களேன், ஆசையா நம்மளுக்கு சமைக்கிறாங்க. மனைவி பாருங்களேன், ஆசையா நம்மளுக்கு சமைக்கிறாங்க. காரணம் என்னது? ஒரே ஒரு காரணம் தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு சமைப்பாங்க, எவ்வளவோ நேரம் எடுத்து சமைப்பாங்க, யோசிச்சு சமைப்பாங்க. ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் தெரியுமா? அவங்க சமைக்கிறத சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்காக தான் அவங்க அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. அது ருசி உள்ளதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும், நம்ம நல்லா நிறைய சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணும்னு சொல்லி அவங்க they take that effort. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும், நீங்கள் இருக்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற ஊராக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொருளாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்களேன், எல்லாருக்கும் வாழ்க்கையில் ருசி உள்ள அநேக காரியங்களை கர்த்தர் கொடுத்து நம்ம வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோக்களோ ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிச்சு நம்மளை சந்தோஷப்பட செய்கிறார். ஹல்லேலூயா. அம்மாவோட ஏம் நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டோம். அவங்க ஒரே ஒரு ஏம் தான், நம்ம சாப்பிட்டு அது ருசியா இருக்குதுன்னு சொல்வதற்காக அவங்க காத்திருப்பாங்க. நம்ம வாயை வச்ச உடனேயே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு முடிச்சு அம்மா சூப்பர்னு சொன்னோன்னே அவங்க முகமே மாறிடும், சந்தோஷமா மாறிடும். அவ்வளோ பிரயாசப்பட்டோம், அவ்வளோ கஷ்டப்பட்டோம், என் பிள்ளை பாரு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்லி அந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு பறந்து போயிடும். ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் விரும்புகிறாரு, உங்க வாழ்க்கையிலையும் அவர் கடந்து வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும், உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும், மற்ற வாழ்க்கையில ருசி உள்ள வாழ்க்கையாக மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறாரு. அநேக காரியங்களை செஞ்சு உங்க முகத்துல சந்தோஷத்தை, சிரிப்பை பார்ப்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் ஆர்வமா காத்து கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச காரியத்தை நீங்க ருசிச்சிருக்கீங்க இல்லையா, அது அடுத்தவங்களுக்கு போய் சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 பேரோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு, வித்தியாசமான வாழ்க்கையா இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை ஒரு மீனிங்லெஸ் வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவங்க வாழ்க்கைக்குள்ள போனபடினாலே அவங்க வாழ்க்கை எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் உண்டாச்சுன்னு சொல்லி இந்த நாள் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம கர்த்தர் வேறு பிரிச்சு கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் வசித்து கொண்டிருக்கிற ஸ்தலத்தை விட்டு அவர் வெளியே வந்தார். ஆமேன். ஆனா வெளியே வந்தபடியினாலே கர்த்தர் ஆபிரகாம ஆசீர்வதிச்சார். நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 13:2 நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவனாலும் வெளியினாலும் பொண்ணுனாலும் ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தானா. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் ஊரை விட்டு வெளியவான்னு சொல்லிட்டாரு. கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் வந்தனால பயங்கரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பொண்ணு பொருள் ஜீவராசிகளை கொடுத்து அவனை செல்வ சீமானாக கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு, அவனுக்கு எல்லா சொத்து இருந்துச்சு, எல்லா தேவையான காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு, வேலை ஆட்கள் ஏராளமானவர்கள் இருந்தாங்க. ஆனா மிகப்பெரிய குறை இருந்துச்சு அவர் வாழ்க்கை. என்ன குறைன்னு கேட்டீங்கன்னா சந்ததி இல்லை. இந்த குறையினால அவரோட முகமெல்லாம் வாடி போயிருந்துச்சு. நம்ம யோசித்து பார்க்கிறோம், சில நேரம் நம்மளுக்கு காசு இருந்தா போதுமே, காசு இருந்தா எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாமே, பொருட்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், அங்க போலாம் இங்க போலாம், காசு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அநேக நேரம். ஆனா பாருங்களேன், காசு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. ஆனா சந்தோஷம் இல்லை. காரணம் என்னன்னா குழந்தை இல்லை அவருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்களேன். அவர் யோசித்து பார்க்கிறார், ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே,
ஆனா குழந்தை இல்லையா ஆண்டவரே, எனக்கு வாரிசு இல்லையா ஆண்டவரே, இவ்வளவு செல்வத்தை வச்சு நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? இந்த செல்வத்தை எல்லாத்தையும் என்கிட்ட வேலை பார்க்கிற என்னோட ஊழியனா இருக்கிற எலியேசர் தான் அனுபவிக்க போறானா ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நோ, கிடையாது ஆபிரகாம், உன்னை எல்லா விதத்திலையும் நான் ஆசீர்வச்சிட்டேன், குழந்தைய கொடுக்காம விடுவேனா, அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமான கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு, ஆபிரகாமை வெளியே கூட்டு வந்து நட்சத்திரங்களை பார்க்க சொல்றாரு, வானத்தை பார்க்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை என்ன கூடுமா, உன்னால என்ன முடிஞ்சாக என்ன, உன்னோட சந்ததி இவ்வளவாக இருக்கும்னு சொல்லி, நட்சத்திரங்களை போல பெருகி இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தை சொன்ன மாத்திரத்துல வசனம் நம்ம வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தானா. அந்த வார்த்தை வந்த உடனே கர்த்தர் சொன்னதை விசுவாசிச்சானா, அதை அவனுக்கு நீதியாக எண்ணினாருன்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே இருக்குது, குழந்தை மட்டும் இல்ல. ஆனா குழந்தைய நான் கண்டிப்பா தருவேன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை வந்த உடனே ஆபிரகாமுக்கு சந்தோஷம் ஆயிருது. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறாரு, அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டுன்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னபடியே கொஞ்ச காலங்களில் குழந்தை உண்டாகுது. ஸ்தோத்திரம். என்ன பெரிய குறையா இருந்துச்சோ, என்ன அவர் காத்திருந்தாரோ, எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. குழந்தை இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே, நான் ஒரு பூர்ணமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் காத்து கொண்டிருந்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் சந்தோஷமா இருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி காத்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணது போலவே அந்த குழந்தையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் கைகள் அந்த குட்டி குழந்தை, என்ன வயசு ஆபிரகாமுக்கு? 100 வயசு. வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, போத் வேர் ஓல்டு. ஆமா, வெல் அட்வான்ஸ்ட் இன் ஏஜ். அதிகப்படியான வயசாயிருச்சு. ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. சாரா நம்ம பாஸ் த ஏஜ் ஆஃப் சைல்டு பேரிங், குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வயசு அவங்க தாண்டிட்டாங்களாம். அப்படி தாண்டின சாராளோட கைகளில் குழந்தைய பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ருசியான அனுபவமா இருக்கும் யோசித்து பாருங்க. வாய்ப்பே இல்லாத நேரத்தில் கர்த்தர் 100 வயசுல கர்த்தர் சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையை நிறைவேற்றினானேன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். ஆண்டு இது நாள் வரைக்கும் இது ஒரு பெரிய குறையா இருந்துச்சு ஆண்டவரே, அந்த குறையை கர்த்தர் எடுத்து போட்டுட்டீங்களே ஆண்டவரே, ஒரு சந்தோஷமான அனுபவத்தை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, இனிமே என் வாழ்க்கை ருசி உள்ள வாழ்க்கையாக மாறிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லி நன்றி சொல்லி இருப்பார் இல்லையா. ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேன், நீங்க ஏதோ ஒரு காரணத்தில் நீங்க கவலையா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு குறையோடு இருக்கிறீங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தும் உங்களால் முழுசா சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா ஒரு காரியம் மட்டும் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குது. அந்த காரியம் மட்டும் உங்க வாழ்க்கை நடந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமாயிருவீங்க. ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்க, அந்த வேலை மட்டும் கிடைச்சுன்னா சந்தோஷமாயிருவேன் ஆண்டவரே. என் மகனுக்கு ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா சந்தோஷமாயிருவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளிநாடு போடுவதற்காக நான் நிறைய பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, அந்த வீசா மட்டும் கிடைச்சிச்சுன்னா, அந்த இடத்துல வேலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமாயிருவேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம கர்த்தர் சந்தோஷப்படுத்தினது போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்குது. ரொம்ப சீக்கிரமாக அந்த ருசியான அனுபவத்தை உங்க கைகளில் இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கை எப்படி அவர் கையில் பார்த்தாரோ, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நீங்கள் முழுமையை பெற்றுவீங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த முழுமையை கர்த்தர் நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறான்னு சொல்கிறாரு. சந்தோஷமா? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது காரியமாக தாவீதின் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஸ்தோத்திரம். தாவீது ஒரு 8வது நபராக இருந்தார் அவர் வீட்டில், 8th சன். ஆமென். அவர் பாருங்களேன், வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறதா வேலை அவருக்கு. ஆனால் அந்த வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அப்பப்போ சிங்கம் வரும், கரடி வரும். ஆனால் பாருங்களேன், அந்த நேரத்தில் கூட அவரோட நம்பிக்கை தன் மேல அல்ல, ஆண்டவர் மேல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ, எப்பெல்லாம் ஆடுகளை சிங்கமும் கரடியும் கொண்டு போவோமோ, இவர் துரத்துக்கிட்டு போய் ஆண்டோட பலத்தை கொண்டு அதை விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட தாவீதுக்கு ஒரு நாள் அவரோட வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிற சூழ்நிலை. அவர் ஒதுக்கப்பட்ட நிலையாக வனாந்திரத்தில் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அன்னைமார்கள் கிட்ட நல்ல பேரே கிடையாது. அவர் வீட்டில் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடையாது, ஒரு ஐடென்டிட்டி அவருக்கு கிடையாது.
அவர் எப்பொழுதுமே தனிமையா ஆண்டவர் ஆராய்ச்சி கொண்டு சுரமண்டலத்தை வாசித்து ஆண்டவரும் அவரும் ஆடுகளும் அப்படியாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா பாருங்களேன், ஆண்டவருக்கு இந்த தாவீதை எப்படியாச்சும் ஆசீர்வதிச்சு அவன் வாழ்க்கையை ருசி உள்ள வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையாக மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் முடிவெடுக்கிறார். ஹல்லேலூயா. கோலியாத் என்ற ஒரு மிகப்பெரிய அரக்கனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பயந்ததாக வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:11 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்களாம். அவன் ஒரு அரக்கனா இருந்தான். அவன் பேசுறத பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அவன் பாருங்களேன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற வார்த்தைகள்னால பேசினத தாவீது கேட்கிறான். அதை கேட்கும் போது அவனுக்கு வைராகியம் உண்டாகி, கோபம் உண்டாகி ஓடி போய் சொல்றான், இந்த அரக்கனை நான் எதிர்கொள்றேன், நான் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி தாவீது போய் சவுல்கிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப தாவீது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றான். நம்ம எடுத்து வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 17:37 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், நான் போறேங்க தைரியமா, நிச்சயமா கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு, வெற்றியை கொடுப்பாருங்க. ஏன் கேட்டா, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் யோசித்து பார்க்கிறான், யாரும் இல்லாத வனாந்தரத்துல கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு. ஹல்லேலூயா. அவரை நான் ருசிச்சு பார்த்திருக்கிறேன். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு வெற்றியை கொடுத்திருக்காரு. யாரும் இல்லாத நேரத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்காரு. என்னை பாதுகாத்த தேவன் நிச்சயமாக இந்த பெலிஸ்தனுக்கிட்ட இருந்தும் என்னை விடுவிப்பார், எனக்கு வெற்றியை தருவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கர்த்தர் சொல்ல வரார் என்ன தெரியுமா? தாவீதை போல நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு மனம் உண்டாக போகுது. ரொம்ப சீக்கிரமாக திருப்பு முனை உண்டாக போகுது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து கோலியாத்தை எப்போ தாவீதுக்கு முன்பதாக கர்த்தர் கொண்டு வந்தாரோ அப்பொழுதே தாவீதோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அவன் ராஜாக்கு ஏதுவான காரியங்களுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள போவதற்கு அதான் ஒரு ஆரம்பமா அமைஞ்சிச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு கோலியாத் நிற்கும் பட்சத்துல, ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் பட்சத்துல நீங்க கவலைப்படவே படாதீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் ருசித்து பாருங்க, அவர் நம்பி மட்டும் பாருங்க. வனாந்தரத்துல கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்தாரு, நிச்சயமா இந்த பெலிஸ்தீனுக்கு முன்பதாக நான் போய் சண்டையிடும் போது அதே வெற்றியை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார் என்ற அந்த நிச்சயத்தை தாவீது கொண்டிருந்தார். அதே நிச்சயம் நம்ம கிட்ட இருக்கும் போது நம்மளுக்கும் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்மளையும் கர்த்தர் ஜெயத்தை, வெற்றியை ருசிக்க வைப்பாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தாவீது நம்பினபடியே எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கோலியாத்து ஒரே ஒரு கல்லுனால, கூழாங்கல்ல கொண்டு தாவீது வீழ்த்தினதாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கோலியாத்து தரையில் முகம் குப்புற விழுந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த மிகப்பெரிய அரக்கன், அந்த மிகப்பெரிய வாரியர் கீழே விழுந்துட்டான், மடிச்சிட்டான்னு பார்த்த உடனே அவனோட கூட்டாளிகள் எல்லாம் பயந்து ஓடி போனார்களாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஜெயம் பார்த்தீங்களா? ஓடி போன பிலிஸ்தீயர்களை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் அழித்து போட்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கோலியாத்துக்கு முன்பதாக நிற்பதற்கு கர்த்தர் வாய்ப்பை உண்டாக்கி தருவார். கர்த்தர் நல்லவர். உங்கள் நிச்சயமாக வெற்றியை சுவைக்க செய்வார், ருசிக்க செய்வார் என்றதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். தாவீதுக்கு எப்படி கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தாரோ, வெற்றியை ருசிக்க செய்தாரோ, அதே போல கர்த்தர் நல்லவராக இருந்து உங்களையும் வெற்றியை ருசிக்க செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தோல்வியே ஒரு பொழுதும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஆமேன். 3வது முக்கியமான பாத்திரம் எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தின யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரியாள் அம்மாவை குறித்து கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இன்னும் திருமணம் கூட ஆகலை, திருமணத்துக்கு நிச்சயப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டோட வார்த்தை உண்டாகுது. என்ன வார்த்தை உண்டாகுது? உங்களுக்கு குழந்தை உண்டாக போகுதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை தேவதூதன் மூலியமா உண்டாகுது. அப்போ அவங்க யோசனையில் கேட்குறாங்க, எப்படிங்க சாத்தியம், நான் இன்னும் திருமணமே எனக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டோட வார்த்தை தேவதூதன் மூலியமாக சொல்றாரு, ஆவியான உங்க மேல கடந்து வருவாரு, அவர் நெல்லிடுவாரு, அதன் மூலியமாக நீங்க குழந்தைய பெற்றெடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு தெய்வீக வார்த்தை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? பயந்துருவோம். ஐயோ, இப்படி திருமணமே ஆகாம குழந்தை பெற்றா நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க,
நம்மளை பற்றி கேவலமாக பேசுவாங்களே, தரைக்குறைவாக பேசுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே, இதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஓடி போயிருப்போம். ஆனால் மரியாள் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு இன்னசென்ஸ் பார்த்தீங்களா? ஆண்டோட சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா! நான் யோசித்து பார்க்குறேன், அந்த சுமை அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான சுமையாக இருந்திருக்கும். எல்லாருடைய வாயில விழுகிற சூழ்நிலையாக இருந்திருக்கும். எல்லாரும் தவறாக பேசியிருப்பாங்க. கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம், நீங்க பேசாம இங்க இருக்க வேணாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கே போயிருங்கன்னு சொல்லி அனுப்புகிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்களேன், படிப்படியா 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 காலங்கள் கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து பெருசாகிறார். ஹல்லேலூயா! பெருசாகும் போது 12 வயசு ஆகும் போது பாருங்களேன், எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, ஞானமா பேசிட்டு இருக்காரு. அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதே போலதான் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இயேசுவை சுமந்தபடியினாலே, எப்படி மரியாள் அம்மா தன்னுடைய கர்ப்பத்தில் இயேசுவை சுமந்தபடியினாலே பெருமை அடைஞ்சாங்களோ, அநேக காரியங்களை அவங்க கேட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்களோ, அவங்க சுமந்த இயேசு கிறிஸ்து ஒரு கஷ்டமான சுமை அல்ல, ஒரு ருசியான சுமை அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவிச்சாங்களோ, அதே போல நீங்களும் நானும் இயேசுவை நம்ம உள்ளத்தை சுமக்கும் போது, நம்ம ஜீவத்தை சுமக்கும் போது, நம்ம வாழ்க்கையை சுமக்கும் போது உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், அற்புதமாக தான் இருக்கும், ருசி உள்ளதாக தான் இருக்கும். ஹல்லேலூயா! எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 3 காரியத்தை இந்த நாள் நம்ம பார்த்துருக்குறோம். ஆபிரகாமோட வாழ்க்கையை கர்த்தர் ருசி உள்ள வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, அவருக்கு இருந்த மிகப்பெரிய குறையை தீர்த்து கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை, ருசியுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! அதே போல தாவீதின் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றியை ருசிக்க செய்தார். மரியாள் அம்மா சுமந்தது சாதாரண சுமை இல்லைங்க, ஒரு ருசியான சுமை. ஹல்லேலூயா! இயேசுவை சுமந்தாங்க. அது நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே சந்தோஷப்படுற அளவுக்கு, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லி, பாக்கியவதின்னு சொல்லி எப்படி ஒரு வார்த்தையை ஜனங்கள் சொன்னாங்களோ, அதே போல நீங்களும் நானும் இயேசு சுமக்கும் போது நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்மளும் பாக்கியவான்கள்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படியே கண்களை மூடி இந்த பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சாரமற்ற வாழ்க்கையாக நிச்சயமாக கர்த்தர் அனுமதிக்க போறது கிடையாது. நம்ம வாழ்க்கையும் ருசியுள்ள வாழ்க்கை தான் இருக்க போகுது. விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அப்படியே கண்களை மூடி இந்த பாடலை பாடி நம்ம நிறைவு செய்வோமா? அப்படியே கண்களை மூடிக்கோங்களே. மரண இருளோ சூளையின் நெருப்போ அவர் கூட இருப்பாரே, யுத்தத்தின் வேலையோ சிறையின் சூழலோ என்னை பாட வைப்பாரே. மரண இருளோ சூளையின் நெருப்போ அவர் கூட இருப்பாரே, யுத்தத்தின் வேலையோ சிறையின் சூழலோ என்னை பாட வைப்பாரே. கர்த்தர் நல்லவர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் ரொம்ப நல்லவர், ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். நிச்சயமாக ஆபிரகாமுக்கு செய்த தேவன் தாவீதின் வாழ்க்கையை அன்று வெற்றிகரமாக அன்றுவே சுவாமி மாற்றின தேவன், மரியாள் அம்மாவோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையை என் வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு ருசி உள்ள வாழ்க்கையா தான் மாற்றுவார். ஏன்னா அவர் நல்லவர். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். சந்தோஷம், சமாதானம், நிம்மதியும் ஜெயமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகுன்றதுல எந்த சந்தேகமும் வேணும். ஆண்டவரே நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இதனால் வரைக்கும் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை, சாரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சுவாமி. இயேசு ஒரு அறியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எப்படி என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லி கலங்கி போய் கவலையோடு இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த செய்தி வாயிலாக இயேசு நம்ம வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்தா, தண்ணீர் எப்படி திராட்சரசமாக சுவை உள்ளதாக மாறிச்சோ, நம்ம வாழ்க்கையும் சாதாரணமான வாழ்க்கையிலிருந்து ருசி உள்ள வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும்ன்றதை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள கடந்து வாங்க, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. God bless you. Jesus bless you.